வின்டர் டேஸில் என்னென்னலாம் பண்ணுறோன்னு பார்க்கலாம். வின்டராக இருந்தாலுமே நமக்கு நடக்க வேண்டிய வேலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் குளிரெல்லாம் தாங்கிக்கிட்டு, அதுக்கு தகுந்த ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து செய்யணும். எனக்கு இன்றைக்கி வந்து கைரோப்ராக்டிக் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அவங்கள்ட்ட தான் நான் போயிருந்தேன். இதை பற்றியுமே நான் ஒரு வீடியோ போடணும்னு இருக்கேன். ஏன்னா லேடிஸ்க்கெலாம் ரொம்ப மஸ்டான ஒரு விஷயம். எனக்கு ப்ரெக்னென்சி அப்போ வந்து சயாட்டிக் பெயின் வந்துச்சு. அதுக்காக தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். போயிட்டு வந்துட்டு சூடாக கஞ்சி செஞ்சு கருவாடு செஞ்சு சாப்பிட்டேன். இதை வந்து திரும்பவுமே அடுத்த நாள் வந்து ஸ்னோ வந்து திரும்ப நாங்கள் க்ளீன் பண்ணி ட்ரைவே மட்டும் அப்பப்போ க்ளீன் பண்ணி வைப்போம். ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் ஆக்சுவலாக வின்டர்னு சொல்லணும். இந்த வருஷம் போன வருஷம்லாம் இவ்வளோ ஸ்னோ கிடையாது. இந்த வருஷம் ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் இப்போ இந்த வீடியோ நான் பேசும்போது வந்து நாங்கள் வந்து ஃப்ரீசிங் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டில் இருக்க டேப்பெல்லாம் வந்து நம்ம வெடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக ட்ராப்பாக தண்ணி திறந்து வைக்கிறதுலேருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு 4 டேஸ்க்கு கண்டினியூஸாக ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் தான். பசங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் டிலே கூட வச்சுருக்காங்க. இந்த வின்டர் டேஸில் வந்து ஈவினிங் ஆனால் ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும். டெய்லி பஜ்ஜி வடைனே சாப்பிட முடியாதுல்ல. அதனால அவிச்ச கடலை, அப்புறம் பட்டர் கார்ன், டின்னருக்கு வந்து வெண்டைக்காய் சூப் ரைஸ் பண்ணியிருந்தேன். வெண்டைக்காய், மாங்காய், பூண்டு, மிளகு இதெல்லாமே வந்து தட்டி போட்டு நம்ம ரசம் செய்கிற மாதிரியே கொஞ்சமாக அரிசி வந்து நம்ம களைஞ்ச தண்ணி, நாங்கள் வந்து அதை கழனி தண்ணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அரிசி களைஞ்ச தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம். வெங்காயம், தக்காளி எல்லாமே நான் போட்டு அதை எல்லாமே ஒன்றா போட்டு வேக விட்டுருவேன். சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வெண்டைக்காய் சூப். எக் பஃப் வந்து செஞ்சு கொடுத்தேன். இப்போ காட்டுறது வந்து வெளியில் வந்து செல்சியஸ்லேயே வந்து -17 இருக்குது. பசங்களுக்கு வந்து ஸ்கூல் டிலே 2 ஹவர்ஸ் டிலே. ஆக்சுவல் டைம்லேருந்து 2 மணி நேரம் தள்ளி போவாங்க. அப்போ கூட சரியான குளிர். என்னோடய பெரிய பையன் போகும்போது மணி 10:30 மணி. அவ்வளோ குளிராக இருக்குது வெளியில். பாவம் அந்த பிள்ளைங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இவளோட வின்டர் டேஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு.